இன்றைக்கி நம்ம ட்ரேடிங் பற்றி பார்க்க போகிறோம். என்னடா ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் ட்ரேடிங் பற்றி பேசுகிறாரு அப்படின்னு பார்க்குறீங்களா? சரி, ட்ரேடிங்னால என்னென்ன பாதிப்புகள் வருதுன்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு முன்ன காலத்தில் வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க சீட் ஆடுறாங்க, அதாவது சூதாடுறாங்க அப்படிலாம் நம்ம பார்த்தோம்னா ஓகே கேம்பிள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அது தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணலாம். அதாவது கேம்பிள் பண்ணுறது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களால் செலவு பண்ணக்கூடிய தன்மையை விட நிறைய காசு எடுத்து போட்டுலாம் கேம்பிள் பண்ணுறது தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே விஷயம் தான் இப்போ ட்ரேடிங்லேயும் நடக்குது. ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு அமௌண்ட் எடுத்து போட்டுடுறாங்க, ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் போது அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன ஆகுதுன்னா சில பேர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணி ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்க, சில பேர் இருக்காங்க, நிறைய பேர் கிடையாது, ரொம்ப சில பேர். ஆனால் நிறைய பேர் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக பண்ணாமல் நிறைய ரிஸ்க் எடுத்து, ஏன்னா திடீர்னு வந்து அவங்க நிறைய லாபத்தை பார்த்துருப்பாங்க. எப்பயுமே லாபத்தை பார்க்கலாம் அப்படின்ற தாட்ன்றதை விட அவங்களால முடிகிற சக்தியை விட நிறைய காசு எடுத்து போட்டு பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் ஒன்ஸ் அந்த காசை வின் பண்ண உடனே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மூளையில் ஒரு டோபமைன் ரஷ் டக்குன்னு அடிக்கும். ஸோ அது என்னென்னா அந்த ஒரு ஹையை வந்து எதனாலையும் மேட்ச் பண்ண முடியாது. ஒரு ட்ரக் எடுத்து வரதை விட அந்த ஹாப்பினஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கான ஒரு ஹாப்பினஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹாப்பினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த த்ரில் அதெல்லாம் அவங்க பார்த்ததுக்கப்புறம் என்னென்னா அதுலேருந்து அவங்க வெளில வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 1 2 3 4 இந்த மாதிரி வந்து நிறைய டைம் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த லாஸ் பார்ப்பாங்க. அந்த லாஸ் பார்த்தோன்னு என்னன்னா விட்டது எப்படியாவது பிடிச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக இன்னும் நிறைய காசு எங்கேயாவது கடன் வாங்கி அங்கே கடன் வாங்குறது இங்கே கடன் வாங்கி எப்படியாவது கடன் வாங்கி அது ஃபுல்லாக போட்டு விட்டதை பிடிக்கணும் போய் பார்த்துக்கிட்டே எப்படின்னா கீழே விழுற கத்தியை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா கையில் எதுவுமே இருக்காது, ஃபேமிலி ஃபுல்லாக கடனில் இருக்கும், எல்லோரும் ப்ராப்பர்ட்டியை விற்று அந்த கடனில் அழிக்கிறதுலாம் நிறைய பார்த்துருக்கேன். அப்படியும் அடைக்க முடியாமல் வாழ்க்கை முழுக்க வந்துட்டு அதுக்கு வட்டி கட்டிக்கிட்டுலாம் நிறைய பேர் பார்த்தோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங்கில் ஏன் இப்படி ஒரு அடிக்ஷன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறீங்க, எப்பயுமே வின் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது போர் அடிச்சிடும், சரிங்களா? அட் த சேம் டைம் எப்பயுமே லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடும். பட் திடீர்னு வின் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு கஷ் கிடைக்கும், ஒரு ஹாப்பினஸ் ரொம்ப கிடைக்கும். அன்பிரடிக்டபிளாக இருக்குது, டக்குன்னு உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அன்பிரடிக்டபிளாக ஒரு வின் வந்துக்கிட்டே இருக்குன்னா அப்போ தான் அது பின்னாடி நம்ம போக ஆரம்பிப்போம். ஏன்னா வந்து அதில் கிக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த த்ரில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றது அது பின்னாடி போய்கிட்டே இருப்பாங்க. இதனாலே அந்த ட்ரேடிங்குள்ளே மாட்டிக்கிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. இன்கேஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர் ட்ரேடிங்குள்ளே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைக்கியாட்ரிக் ஹெல்ப் பண்ணுறது கண்டிப்பாக தேவை. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட் அது புரியக்கூடிய தன்மை இருக்காது. என்னன்னா அவங்களுக்கு என்னன்னா வந்து அடிக்ஷன்றது ஃபஸ்ட் நம்ப மாட்டாங்க. ஏன் நம்ப மாட்டாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஏன்னா அவங்க ஆக்சுவலாக ட்ரேட் பண்ணுறாங்க, நிறைய சம்பாரிச்சிருக்காங்க, சிலர் விட்டுருக்காங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா வந்துட்டு நான் இருந்த ஒரு அஜாக்கிரதையினால விட்டேன், அந்த லக் ஃபேக்டர் அதெல்லாம் அவங்க மைண்டில் எதுவுமே தோணாது. அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம்பிள் பண்ணுறோம் அப்படின்னு தோணாது, நம்ம கடன் வாங்கி போடுறோம் எப்படியா நம்ம எடுத்துடலாம் அப்படின்றது தோணும், இன்னும் நம்ம நிறைய காசு போடுவோம் அப்படின்னு அவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு அடிக்ஷனில் தான் இருக்காங்க. அவங்க ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப அவசியமாக தேவை. அவங்களுக்கு புரியாமல் இருந்தாலும் அவங்க ட்ரீட்மெண்ட் தேவைன்றது புரிஞ்சுக்கணும். சம்டைம்ஸ் சில நாள் அட்மிட் பண்ணி பண்ணுற அளவுக்கு வந்துட்டு தேவைப்படுறதுலாம் இருக்கும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு சில பேர் இந்த மாதிரியும் பார்க்குறோம். அண்ட் சேம் டைம் சில பேர் மென்டல் ப்ராப்ளம் போய் மாட்டிக்கிறாங்க, ஃபேமிலியே ஃபுல்லாக டெப்ஸில் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ட்ரேடிங் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். நிறைய பேர்னால பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய லாஸ் ஆகுதுன்னா அதை விட்டு வெளில வந்துடுங்க. ஏன்னா இருக்கிற லாஸோடு போதும். இன்னும் நிறைய லாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபேமிலி ரொம்ப அஃபெக்ட் ஆகும்.